கருத்தியல் முரண்பாடுகள்ல நாம் தமிழர் கட்சியை ஒரு சில இடங்களில் விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்துல அந்த நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய விமர்சிக்கிறாரு. அப்படி அவர் விமர்சிக்கும் போது அந்த கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு நீ பிறந்துட்டா நீ வந்து ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னு ஒரு சவாலை முன்வைக்கிறார். நீ எப்படி வந்து ஒரு அன்பார்லிமெண்டல் வேர்ட்ல நீங்க வந்து ஊடகத்துல இருந்து பேசுறீங்க, அப்பா அம்மாவை வந்து எடுத்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எமோஷனலா வந்துட்டு நெல்சன் அவர்கள் கருத்துக்களை முன் வச்சு ஒரு 2-3 காணொலிகள் போட்டிருக்காரு. அதுல ஒரு காணொலியில ஆதாரங்கள்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. இப்போ கடைசியா வந்துச்சு, அது கொஞ்சம் வைரல் கண்டென்ட்டா மாறுது. ஸோ இந்த ஒரு நாளுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சொல்றோம். அவர் நடந்தோடனே இப்ப நெல்சன் அவங்க வீட்டுக்கு ராஜா பேரன் போறாங்க. இதுல நெல்சன் அவர்கள் போட்ட அந்த காணொலியில ராஜா பேரன் அவர்களையும் மென்ஷன் பண்ணி ஒரு சில சென்டென்சஸ் பேசுறாரு. விதமான சர்டிபிகேஷனும் இல்லாம ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து வியாபாரம் பண்ணாருங்கிற மாதிரி அந்த விமர்சனத்தை நெல்சன் இந்த கண்டென்ட்டுக்குள்ள பேசுறாரு. ரீசன் என்ன, ராஜா பேரன் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு சப்போர்ட்டர். இப்ப இதுல ஒரு தரப்பு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராஜா பேரனுக்கும் நெல்சனுக்கும் தான் இதுல பிரச்சனை, நாம் தமிழர் கட்சிக்கு இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விடாப்படியா சில கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா, நெல்சன் அவங்க வீட்டுக்கு போனதுல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் அடக்கம். அது மறைக்காது. அவரை பார்த்துதான் உள்ளே விட்டுருக்காரு. மிஞ்சி போன என்னங்க அவங்க பையன் இப்படி பண்றாப்புல அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனா ஒரு நார்மலா 2 மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் கம்யூனிகேஷன் வந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் அவங்க அப்பா வந்து, அதாவது நெல்சன் அவங்க அண்ணனும் 2 பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க வர நேரமும் இவங்க வர நேரமும் கிட்டத்தட்ட ஒரே நேரம். ஸோ நெல்சனும் ராஜாபேரனும் வெளியிலேயே மீட் பண்ணிட்டு தான் எல்லாரும் ஒன்னா உள்ள போயிருக்காங்க. உள்ள போயிட்டு உட்காந்து பேசும்பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கொஞ்சம் அவங்க அந்த மனைவியை அவங்க வந்து வார்த்தையை வந்து ஒருமையில பேசுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி காட்டமா பேசுறாங்க. அது காட்டமா பேசும்போது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. போக போக ராஜாபேரன் அவர்கள் எந்திரிச்சிடுறாரு. ராஜாபேரன் அவர் எந்திரிச்ச உடனே நெல்சன் அவங்க அண்ணனும் எந்திரிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து ராஜாபேரன் பிடிச்சி அவங்க அண்ணனை தள்ளிடுறாரு. ராஜாபேரன் தான் ஃபர்ஸ்ட் தாக்குறாரு. அப்பாவை அடிச்சிருக்காரு. அவங்க அம்மா தடுக்க வந்திருக்காங்க, அவங்களையும் மிதிச்சிருக்காரு. அதை அவரே ஒத்துக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இவங்களும் தள்ளுறது பண்றது எல்லாம் நடந்திருக்கு. வந்தோடனே வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ரகல் நடக்குதுன்னா எல்லாரும் வெளியில இருந்து வந்தவங்க எல்லாரும் வந்து ராஜாபேரனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இவருக்கு அங்க வந்துட்டு அப்படியே ஒரு மிரட்டர் உருட்டுன்னு ஆரம்பிச்சாரு. தர்மசாத்து சாத்திட்டாங்க. இந்த அவமானம், இந்த வேட்டி ஊர்கள் அவமானம் வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதே அந்த அவமானத்தை ஈடு செய்யறதுக்கு அவர் இன்னொரு வேலை எடுத்து போனாரு. கவனிச்சிங்களா? டேக வாங்கிட்டு உள்ள விடுறாருங்க, விட்டு எடுக்கிறாருங்க. டீச்சர்வா இந்த கேஸ் வந்து கொலை முயற்சி வழக்குக்கு பெயில் இல்லை. கம்பல்சரி 90 days இம்ப்ரிசன்மெண்ட் நடக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி டிஎம்கே ஆட்சி வரல அப்படின்னா நீங்க குண்டாஸ் தான். அப்போ ஏன் டிஎம்கே ஆட்சி வந்தா? அப்போ டிஎம்கே ஆட்சி வந்தா ஃபேவர் ஆயிரும். ஆனா இங்க தூண்டி விட்டது ஒரு வேற ஒண்ணு, உங்களுக்கு மிரட்டல் வேற விட்டு இருக்குது. அது பாத்தீங்களா ஸ்கிரீன்ஷாட்ஸ்? இந்த அம்மா ஒரு பிறமொழியாளர். இன்னைக்கு தமிழர்களுக்குள்ள சண்டை மூட்டி நாசம் பண்ணியாச்சா?